மேல ஒரு கம்ப்ளைண்ட். என்னது? அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. அவருக்கே புரியும். இப்ப நமக்கு எப்படி புரியும்? நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்காங்க. இருந்தா என்ன பிரச்சனை? இளைஞர் தான் வேணும் வர. பாயிண்ட் இல்ல, குடிச்சிட்டாருல. இருந்தா என்ன? இளைஞர் தான் வேணும். கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு பின்னாடி நின்னதும் இளைஞர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் அது இளைஞர்கள் தான். வெறும் இளைஞர்கள் தான். நம்புடுதேன் வெற்றி. அந்த இளைஞர்களாலதான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு இருக்குப்பா. வரலாறு. ஆமா. இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட். என்னது? அது என்னன்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தோம். தப்பு தானே? தப்பு தானே? மிகப்பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்துல தான் எடுக்கணும். ஏன் வரக்கூடாதா? தலைவர் வரக்கூடாது. கட்சி ஆரம்பிக்கிறதே சாதாரண மக்களுக்கு தானப்பா. பெருசு பெருசா சாதிச்சு. அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. இது 100க்கு 100 உண்மை. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சொல்லி நம்முடைய கட்சி ஒண்ணும் பண்ணையாளர்களுக்கான கட்சி கிடையாது. பண்ணையா? இந்த வேர்டுலாம் ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்படுறோம். முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருக்கு தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. 100% ஒத்துதான்.